ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழை மீனை எப்படி கழுவுறதுன்னு பார்க்கலாமா? அதாவது சுண்ணாம்பு வாழை பார்த்தீங்களா, இதனோட பல்லெல்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்படியே நான் கழுவிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா என் விரலில் லைட்டாக அந்த பல் பட்டுருச்சு. அப்படியே ரத்தம் கொஞ்சோண்டு வந்துருச்சு. சரியா, அப்புறம் லைட்டாக அதனோட உடம்புல வந்து லைட்டு ஒரு வெட்டுப்பட்டிருந்து, மற்றபடி மீன் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. ஃபஸ்ட்டு இந்த வாழை பிடிச்சி சைடில் இருக்க அந்த முள் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். கையாலே இழுத்தாலே அப்படியே வந்துடும். கத்திரி எதுவுமே தேவையில்லை, கையிலே இப்படி இழுத்து எடுத்தாச்சு. பார்த்தீங்களா, இந்த மீனுக்கு மேலே இருக்கிற இந்த சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள், அப்படி மாவு மாவு வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து நல்ல சவுரி, தேங்காய் சவுரி வச்சு என்ன செய்வாங்க, உரசி எடுப்பாங்க. ஆனால் தேங்காய் சவுரி எங்கிட்ட இல்லாதனால இந்த பழைய ஸ்க்ரப்பர் ஒன்று இருந்துச்சு பார்த்துக்கோங்க, அதை வச்சு தான் மேலே தேய்ன்னு தேய்ச்சி பார்த்தீங்களா மாவு மாவாக இருக்கா, இந்த மாதிரி எடுத்துட்டு தாங்க இந்த குழம்பு வைப்பாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லுங்கள். நல்லா எல்லா பக்கமும் தேய்ச்சி எடுத்தாச்சு. ஊர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அத்தைப்பூ கோலம் போடுவாங்க பார்த்தீங்களா கேரளாவில், அதில் உள்ள இலையை வச்சு எடுத்தாலும் சூப்பராக வந்துடும். அந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இந்த கிராமப்புறங்களெல்லாம் அதான் பண்ணுவாங்க. நானும் சின்ன வயசில் எங்கள் அம்மா வீட்டிலலாம் அந்த மாதிரி தான் அந்த இலையை பறித்து மேலே இருக்க சுண்ணாம்பை எடுப்போம் பார்த்துக்கோங்க. இப்போ வீட்டுக்குள்ளே டவுனில் என்ன பண்ணுறது, அவசரத்துக்கு இந்த சவுரி வச்சு தான் என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. தேய்ச்சி ஒரு வழியாக எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறம் தலை பக்கத்தில் ஒரு வெட்டு போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு அந்த வாயை துண்டாக எடுத்துருவேன் பார்த்துக்கோங்க. ஏன் தெரியுமா, அதில் பல் அதிகமாக இருக்கும். அதை வெட்டி போட்டுட்டு அப்படியே தலையிலேருந்து குடலெல்லாம் எடுத்து நீக்கியாச்சுன்னா உள்ளே நிறைய முட்டைகள் இருந்துச்சுங்க. அவ்வளோ முட்டையும் உலஞ்சி போச்சு பார்த்துக்கோங்க. அந்தால அப்படியே தூக்கி போட்டுட்டேன். நிறைய பேர் வந்து அந்த முட்டைகளை குழம்புல போடுவாங்க. ஆனால் எனக்கு வந்து அது பிடிக்காது. ஒரு மாதிரி குழம்புல பிரிந்து கிடக்கும் பார்த்துக்கோங்க. அதனால் நான் அதை தூக்கி போட்டுட்டேன். அப்புறம் இந்த மீனுக்கு கழுத்து பக்கத்தில் இருக்க தாடியெல்லாம் வெட்டி எடுத்துட்டு இப்போ பார்த்தீங்களா சூப்பராக உரசி எடுத்தாச்சு. இப்படி தாங்க இருக்கும் மீன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் சாப்பிட்டவங்க மறக்காமல் ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. அழகாக க்ளீன் பண்ணியிருக்கேன் நானும், சொல்லுங்கள்.